வெல்கம் டு எக்ஸாம் ரேலி. ஸோ லாஸ்ட்டு ஃபியூ மந்த்தாகவே நம்ம யூடியூப்பில் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா, மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு எக்ஸாமும் எப்படி நம்ம ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி வந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத, எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாமில் கேட்ட எக்ஸாக்ட் மெமரி பேஸ்டு கொஷின் எக்ஸாக்ட் கொஷின்ஸ் நம்ம கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்கள் மத்தியில் வந்து ரொம்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ எக்ஸாம் ரேலி அப்படிங்கிற சேனல் வந்து மெயின்ஸுக்கான சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ் ஆன் ஆக ஆரம்பித்தோம். பட் ஒரு ஸ்டேஜில் நம்ம வெப்சைட் வந்து நம்ம கொண்டு வந்தோம், எக்ஸாம் ரேலி வெப்சைட் நம்ம கொண்டு வந்தோம். பட் அந்த வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாததுனால அந்த வெப்சைட் வந்து கண்டினியூ நம்ம வந்து ஃபர்தராக பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு வெப்சைட், ஒரு குவாலிட்டியான ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அட் த மினிமல் ப்ரைஸில் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெப்சைட் வந்து நம்ம நியூவாக நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒர்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் என்னால் யூடியூப்பில் வந்து என்னால் ஃபர்தராக வீடியோ கொடுக்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கையும் கண்டென்ட் ஒர்க்கையும் நம்ம பார்த்துட்டு இருந்ததுனால யூடியூப்பில் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ இப்போ உங்கள் முன்னாடி இருக்க இந்த எக்ஸாம் ரேலி வெப்சைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அனலைசிஸ் பண்ணி, என்னென்னா நான் ஆல்ரெடி சில இடத்துல வந்து நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ப்ரீவியஸாக எனக்கு வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கண்டென்ட் வந்து ஹெட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டென்ட் விஷயத்தில் உங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கணும், ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கொஷினும் எப்படி ரியல் எக்ஸாம் லெவலில் ரியல் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அனலைசிஸ் பண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண வெப்சைட் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அதை நான் போக போக வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதை பற்றின என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம் ரேலி வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் இது வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் நம்பி நம்ம பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. இப்போ எக்ஸாம் ரேலி அப்படிங்கிறத தாண்டி ஜென்ரலாக ஒரு பேங்க் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸில் இருந்தும் ஒவ்வொரு ஐடியாவோ இல்லை ஒவ்வொரு ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம கெயின் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம் ரேலி வெப்சைட்டுங்கிறது உங்கள் பேங்கிங் எக்ஸாம் ஜேர்னியில் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் பேங்க் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப மினிமலான ப்ரைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இது ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். பட் இதுக்கு பின்னாடி இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுக்கு பின்னாடி எவ்வளோ டெக்னிக்கல் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கண்டென்ட், ஒவ்வொரு கண்டென்ட்டும் நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் பாருங்கள். ரியல் எக்ஸாம் லெவலில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு டெக்னிக்கல் டீம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கண்டென்ட்டு கொஷின்ஸ் டெவலப் பண்ணுற டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் யாருமே இந்த காலத்தில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டாங்களே. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேலரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப அதிகமாக நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக மட்டும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்தால் போதும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் டிசைட் பண்ணி ரொம்ப மினிமல் ப்ரைஸில் கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 99 ருபீஸில் மார்க் டெஸ்ட்டில் என்னென்ன கொடுக்கணும், என்ன மேஜர் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த இயர் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை தாண்டி டாபிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட், ஹார்ட் லெவல் குவான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் லெவல் ரீசனிங்காக இருக்கட்டும், ஹார்ட் லெவல் இங்கிலீஷாக இருக்கட்டும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் நம்ம கொண்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லைன் 1 by 1 அப்லோட் ஆகிரும். அதேமாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங், இந்த ரேலி ஸ்பீட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே நம்ம வந்து எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ எக்ஸாம் ரேலி அப்படின்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே நம்ம வெப்சைட் வரும். ஸோ உள்ளே போய் பாருங்கள், ஒரு டைம் ஆச்சும் உள்ளே போய் பாருங்கள். அப்படின்னா தான்
பேங்க் எக்ஸாமில் என்னென்ன டாபிக் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்மளுக்கு பேங்க் எக்ஸாமில் உள்ளே போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லை மெயின்ஸ் எக்ஸாம் போய் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஹார்ட் லெவலில் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டாப்பிக்காக இருக்கட்டும். ஸோ அதை தாண்டி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிரிட்டிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், என்ன டாபிக் எல்லாம் பேங்க் எக்ஸாமில் கேட்பாங்களோ அது எல்லாமே நம்ம இந்த ஹோம் பேஜ்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஷினும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த அரௌண்ட் ஒரு 7 or 8 இயர்ஸ் வந்து பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன் நான். அப் டு 2024 வரைக்குமே நான் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அந்த எக்ஸாம் 2016 2024 வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷினும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அனலிசிஸ் பண்ணி ஒவ்வொரு கொஷினும் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி டீமில் இருக்கவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 7 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களுமே எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாங்கள் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் அப்படி டிசைன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம் லெவலில் எக்ஸாமோட ஒரு ஸ்டெப்பு மேலே. ஸோ இந்த 2 விதமான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். எக்ஸாம் லெவலில் இருக்கும், ஒரு ஸ்டெப் அபோவ் த எக்ஸாம் லெவல்லையும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் எக்ஸாம் ரேலி வெப்சைட் வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் டெஸ்ட், ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட், அந்த அதர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த 18 செக்மெண்ட்டும் அதை தாண்டி மார்க் டெஸ்ட் மேஜரான எக்ஸாம்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் IBPS PO, SBI PO, SBI கிளர்க்கு, RRB PO, RRB கிளர்க்கு, இது எல்லா மார்க் டெஸ்ட்டுக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லா மார்க் டெஸ்ட்டும் ஒன்லி 99 rupeesக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம் ரேலியோட மொபைல் ஆப் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு மொபைல் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் எக்ஸாம் ரேலி அப்படின்னு டைப் பண்ணி எக்ஸாம் ரேலி ஆப் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணி அதோட இன்டர்ஃபேஸ் வந்து போய் பாருங்கள். அது வெப்சைட்டோட மொபைல் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இன்னுமே நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனில் எந்த இடத்துலையுமே எந்த ஒரு டிஸப்பாயிண்ட்டும் உங்களை பண்ணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். டெக்னிக்கல் ஓரியன்டாகவும் சரி, கண்டென்ட் விஷயத்துலையும் சரி, அவ்வளோ கண்டென்ட் குவாலிட்டியாக நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்கமிங்கில் நிறைய இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதாவது பேங்க் எக்ஸாமுக்கு அப் டு டேட் வந்து ஒவ்வொரு இயரும் ஒன்று வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. IBPSஆக இருக்கட்டும், இல்லை SBIயாக இருக்கட்டும், ஒவ்வொரு இயரும் ஏதோ ஒரு விதத்தில் நியூ கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ பேட்டர்ன் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் புதுசாக ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம். ஏன்னா நம்ம எக்ஸாக்ட் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை மெயின்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் ரேலி வெப்சைட் அண்ட் ஆப் வந்து உங்களுடைய பேங்க் எக்ஸாம் ஜோனில் கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸாக அடுத்தடுத்து வந்து யூடியூப்பில் என்கேஜ் ஆக போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் எக்ஸாம் ரேலியில் ப்ரொவைட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். கண்டிப்பாக உங்கள் பேங்க் எக்ஸாம் ஜோனில் இந்த ஒவ்வொரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதிலிருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்து வர வீடியோவும் ஒவ்வொரு வீடியோவில் இருந்தும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த பேங்க் எக்ஸாம் ஜோனியில் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறது எந்தவித டவுட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக இருப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து யூஸ் பண்ணி இதில் இருக்க பெனிஃபிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிங்க. IBPS PO மார்க் டெஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 5 மார்க் டெஸ்ட் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் உள்ளே போய் மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து சொல்யூஷன் பார்ட். ஸோ சொல்யூஷன் பார்ட்டுமே உங்களுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் பார்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்தா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குமோ அந்த ரியல் எக்ஸாம் ஃபீலை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆல்ரெடி நிறையா வெப்சைட்லையுமே இருக்குது. ஸோ இதை நாம் ரியல் எக்ஸாம் ஃபீல்டில் நம்ம மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஒரு பிளாட்ஃபார்மில் நம்மளை என்கேஜ் ஆகிறோம் அப்படின்னா
நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு கற்றுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை எப்படி எந்த அளவுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த இடம் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த விதத்தில் தான் நாங்கள் யோசித்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யோசித்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் சொல்யூஷன் பார்ட். இதில் ரீஅட்டெம்ப்ட்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரீஅட்டெம்ப்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 5 டேஸோ இல்லை ஒரு 10 டேஸோ முக்கியமான கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸை வந்து ஒரு 5 டேஸ் ஆர் 10 டேஸ் வந்து அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒன்று, எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இது வரைக்கும் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாம் ரேலி கொண்டு வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஸ்கோரிங் ப்ளூ பிரிண்ட்டு தான். இந்த ஸ்கோரிங் ப்ளூ பிரிண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா எந்த கொஷினை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும், அதை எவ்வளோ நேரத்தில் நம்ம அட்டன் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கிட்டேயோ தான் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுவுமே எல்லா மார்க் டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து டைம் யாருமே நம்மளுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் இந்த ஸ்கோரிங் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது புதுசாக கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்ன இருக்குது, அதாவது என்னென்ன டாபிக் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த டாபிக் வந்து இப்போ நிறையா டாபிக், இப்போ ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 9 டாபிக் வந்து எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 9 டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அதை எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பேங்க் எக்ஸாம் இண்டஸ்ட்ரியிலேயே எந்த வெப்சைட்லேயும் இல்லாத ஒரு புது இனிஷியேட்டிவ் இது. ஸோ கண்டிப்பாக யூசர்ஸ்க்கு ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். நான் எந்த கொஷினை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம், அது எவ்வளோ நேரத்தில் நான் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்படி அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த பேப்பரில் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் நான் எவ்வளோ மார்க் வந்து என்னால் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக நாங்கள் போட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா டாபிக் டெஸ்ட் இதுக்கெலாம் நம்மளுக்கு தேவையில்லை, மார்க் டெஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்த டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணோம், அது எவ்வளோ நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ப்ளூ பிரிண்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்கோரிங் ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துட்டே இருக்கும். இந்த டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கலாம், இதை இவ்வளோ நேரத்தில் நம்ம முடிச்சிருக்கலாம், அதுக்கு அடுத்தது அடுத்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணி அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னா, தப்பான டாபிக், அதாவது ஒரு ஹார்ட் லெவல் கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷினை சூஸ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுதான் நம்ம எக்ஸாமில் ரொம்பவே பண்ணுற மிஸ்டேக். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி வேணும். எந்த கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும், அந்த கொஷின் வந்து டஃப்பாக இருக்கா இல்லை வந்து ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ ஏன் வந்து இது ஆர்டர் ஆஃப் செலெக்ஷனில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இதுதான் ஈஸியான கொஷின் இருக்கிறதுல, இதுதான் ஈஸியான கொஷின். இந்த கொஷினை சூஸ் பண்ணி இவ்வளோ நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கொஷின் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் நீங்கள் போகலாம். இதுதான் ஒரு டாப்பரோட சாய்ஸாக இருக்கும். நாங்கள் கொடுத்துருக்குற இந்த ப்ளூ பிரிண்ட்டு டாப்பர் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ப்ளூ பிரிண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு சிலர் வந்து அவங்கவுங்க டாபிக் ஒரு செட்டன் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு வந்து இது வேரி ஆகும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு சீட்டிங் அண்ட் பசில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சீட்டிங் அண்ட் பசிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற டாபிக் மிஸ்லனஸ் டாபிக்லாம் வருவாங்க. மேக்ஸிமம் 90% ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எந்த மிஸ்லனஸ் பார்ட்டில் எது வந்து இப்போ சிலாஜிசமாக இருக்கட்டும், இல்லை இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை கோடிங் டிகோடிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த ஸ்கோரிங் பார்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டிங் பசில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் உங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு வெப்சைட்லேயும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். நம்மளோட கொஷின் குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது, சொல்யூஷன் பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொபைல் ஆப்பை பற்றி சொல்லும்போது, மொபைல் ஆப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் மொபைல் ஆப்போட ஹோம் பேஜு. இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ட்ரெண்டிங் எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறம் டாபிக் டெஸ்ட், ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட், அதர்ஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ ஒவ்வொரு இதையும் இந்த ஆரோ மார்க் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறப்ப ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவுமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குறப்பயே ஒரு அட்ராக்ஷனாக எனக்கு தோணுச்சு. எக்ஸாம் டீம் வந்து டெக்னிக்கல் டீம் டெவலப் பண்ணி இதை கொடுத்தப்ப ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி இந்த மொபைல் ஆப். ஸோ உங்களுக்கும் இந்த மொபைல் ஆப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் மொபைல் ஆப்பில் எக்ஸாம்லாம் எப்படி டிஸ்ப்ளே ஆகும், அதேமாதிரி கொஷின் எப்படி டிஸ்ப்ளே ஆகும், சொல்யூஷன் பார்ட்டு அனாலிசிஸ் பார்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகும், அதேமாதிரி சொல்யூஷன் பார்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் ஓவரிவாக கொடுத்துருக்கேன். மொபைல் ஆப்பை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அதேமாதிரி இதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட்டு, இதுவும் வந்து ரீஅட்டெம்ப்ட் பார்ட்டு. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட், ஒரு பெட்டரான இன்டர்ஃபேஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்கள் பேங்க் எக்ஸாம் ஜோனியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்கமிங்கில் நிறையா மெயின்ஸுக்கான வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை நிறையா மெமரி பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க பேங்க் எக்ஸாம் ஜோனியில் நாம் ஒரு பார்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக, ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு கம்யூனிட்டியாக நம்ம க்ரோ ஆகி இதை வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம மூவ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லி இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.